சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2 கிரகங்களும் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகின்றன. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் வாருங்கள், ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். உங்களுடைய கோபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு வக்கிர நிலைகளை பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய உடல்நிலைகளை கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பூமி, வீடு, வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. சிலருக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். லாட்டரி ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துர ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடனுக்காக நிதி மற்றும் வங்கி நிறுவனங்களில் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். களத்திர ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிலேயே ஒரு அந்யோன்யங்களும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அடுத்தவர் பிரச்சனையை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தந்தைக்கு உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
சில தந்தைக்கு மருத்துவ செலவு செய்வதற்கான சூழல் ஏற்படும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். முன்பின் தெரியாதவர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் உள்ள முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்திருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.